மாற்றம் வேண்டுமா? இல்லை அதே பாதையிலேயே போவோமா? என் அன்பான தமிழ்நாட்டு மக்களே, என் சகோதர சகோதரிகளே, என் இளைஞர் நண்பர்களே, இன்று இந்த மேடையில் நான் நிற்பது ஒரு கட்சிக்காக மட்டும் அல்ல, ஒரு தலைமுறைக்காக. நாம் பல வருடங்களாக ஒரு கேள்வி கேட்கிறோம். எப்பொழுது மாற்றம் வரும்? வேலை இல்லாத பட்டதாரி கேட்கிறான். எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும்? விவசாயி கேட்கிறார். எப்பொழுது நிலம் பாதுகாப்பாகும்? இளைஞர்கள் கேட்கிறார்கள். எப்பொழுது அரசியல் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்த இயக்கத்தை தொடங்கியவர் விஜய் அவர்கள். அவர் ஒரு நடிகர் என்று சொல்லலாம். ஆனால் இன்று அவர் பேசுவது ஒரு பொறுப்புடைய குடிமகனாக. அரசியல் அதிகாரத்திற்காக அல்ல, பொறுப்புக்காக. நண்பர்களே, அரசியல் என்றால் சண்டை இல்லை, அது சேவை. அரசியல் என்றால் விமர்சனம் இல்லை, அது பொறுப்பு. இன்று நமக்கு தேவையானது என்ன? மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் தைரியம். நாம் எப்பொழுதும் கேள்வி கேட்க வேண்டும். நம்ம வாக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றுதா? இளைஞர்களே, நீங்கள் தான் இந்த நாட்டின் ஃபியூச்சர். நீங்கள் சைலண்டா இருந்தா நம் வாழ்க்கையை யாரோ ஒருவர் முடிவு செய்து விடுவார். நீங்கள் பேசினால் வரலாறு எழுதப்படும். டிவிக்கே இன்று ஒரு கட்சி மட்டுமா? இல்லை, அது ஒரு எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்ம பார்க்கிறோம் உற்சாகம், ஆர்வம், மாற்றம் வேண்டுமென்ற தீ. ஆனால் நண்பர்களே, உண்மையான மாற்றம் எங்கே நடக்கும் தெரியுமா? வாக்குச்சாவடியில். நம்ம ஒவ்வொரு வாக்கும் ஒரு மெசேஜ். நாங்கள் கவனிக்கிறோம், நாங்கள் முடிவு செய்கிறோம். இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லை, இது ஒரு தலைமுறை தேர்வு. அதே பாதையில் போவோமா அல்ல புதிய பாதையை உருவாக்குவோமா? நான் இங்கே யாரையும் குறை சொல்ல வரவில்லை, ஆனால் ஒரு கேள்வி கேட்க வருகிறேன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்? இன்னும் எத்தனை கனவுகள் தள்ளி போக வேண்டும்? நண்பர்களே, இது ரசிகர் அரசியல் இல்லை, இது பொறுப்புடைய அரசியல். இது வெறும் ஸ்லோகன் அல்ல, இது ஒரு கமிட்மெண்ட். நீங்கள் தயாரா? உங்கள் குடும்பம் தயாரா? தமிழகம் தயாரா? மாற்றம் உங்கள் கையில், எதிர்காலம் உங்கள் வாக்கில். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க ஜனநாயகம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கல்பனாஸ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.